அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சீரடி சாய்பாபாவின் வெள்ளை பளிங்கு சிலை உருவான அற்புத வரலாறு. இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். பொதுவாக கோவில்களில் இருக்கும் சாமி சிலைகள் கருங்கல்லாலேயே செய்யப்பட்டிருக்கும். சித்தர்களின் சிலைகளும் கருங்கல்லாலேயே செய்யப்பட்டிருப்பதை காணலாம். ஆனால் சீரடி சாய்பாபாவின் சிலை மட்டும் அனைத்து இடங்களிலும் வெள்ளை நிற பளிங்கு அல்லது மார்பிள் கற்களாலேயே உருவாக்கப்பட்டிருக்கும். சீரடியில் இருக்கும் பாபாவின் சிலை வெறும் பளிங்கு கல்லால் ஆன சிலை இல்லை. அது பல லட்சோபலட்ச அடியார்களின் அன்பு தெய்வம். உயிரோட்டம் இந்த சிலை வடிவில் தற்போதும் தன்னை நாடி வரும் பக்தர்களுடன் ஆத்மார்த்தமாக பாபா பேசி வரும் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் உள்ளது. தங்களை காக்க மனித உருவில் வந்த தெய்வம் சமாதியில் இருந்து கொண்டும் தங்களுடன் பேச முடியும் என்று ஒவ்வொரு நிமிடமும் சாய் பக்தர்கள் உணரும் சீரடிக்கு அந்த சிலை வந்த கதையே ஒரு அற்புதமான நிகழ்வு ஆகும். 1918ஆம் வருடம் விஜயதசமி அன்று சாய்பாபா மகா சமாதி அடைந்தார். நாக்பூரை சேர்ந்த செல்வந்தரும் பாபாவின் அடியவருமான ஸ்ரீ மான் புட்டியால் கட்டப்பட்ட வாதாவில் முரளி கிருஷ்ணர் சிலை பிரதிஷ்டை செய்வதற்காக அமைக்கப்பட்ட மேடையில் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பாபாவின் சமாதிக்கு முன்பு அவரது பெரிய புகைப்படம் ஒன்றை வைத்து 4 கால ஆரத்தியுடன் நித்திய பூஜைகள் நடந்து வந்தன. விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் பாபாவின் படத்தோடு ஊர்வலங்களும் அன்னதானங்களும் வெகு விமரிசையாக நடந்தன. 36 வருடங்களாக பாபாவின் புகைப்படத்தை வைத்து பூஜை செய்து வந்த நிலையில் ஒரு நாள் இத்தாலியில் இருந்து அருமையான உயர்ந்த வகை வெள்ளை பளிங்குக்கல் ஒன்று பம்பாய் துறைமுகத்திற்கு இறக்குமதி ஆனது. அது அப்பொழுது எதற்கு அங்கு வந்தது, ஏன் வந்தது, யார் அனுப்பியது என்று யாருக்கும் தெரியாது. அதை இறக்குமதி செய்தவரும் அதை வாங்க வரவில்லை. இதனால் துறைமுக அதிகாரிகள் அதனை ஏலத்தில் விட ஏற்பாடு செய்தனர். இந்த விஷயம் சீரடி சாய் சமஸ்தான் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. உடனே அதை ஏலத்தில் எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சீரடி சாய்பாபா சிலை செய்வதற்காக ஏலம் எடுக்கப்படுவதை அறிந்து பலரும் போட்டியிலிருந்து விலகினார்கள். சாய் சமஸ்தான் அதிகாரிகள் அந்த கல்லை ஏலத்தில் எடுத்து அதை பம்பாயில் உள்ள பாலாஜி வசந்தாலிம் என்னும் சிற்பியிடம் கொடுத்து பாபாவின் சிலையை செய்யச் சொன்னார்கள். பாபாவின் கருப்பு வெள்ளை புகைப்படமே சிலை செய்ய மாதிரியாக சாய் சமஸ்தான் அதிகாரிகளால் சிற்பிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த புகைப்படம் தெளிவாக இல்லாததால் சிற்பி தாலிம் மிகவும் சிரமப்பட்டார், வேதனைப்பட்டார். அப்பொழுது பாபா சிற்பியின் கனவில் தோன்றி அவருடைய முகத்தை பலவித கோணங்களில் காட்டி சிற்பியின் கஷ்டத்தை போக்கி அவரை உற்சாகப்படுத்தினார். சிற்பி பின்னர் மன தெளிவு பெற்று மிகவும் சிறப்பாக எல்லோரும் எதிர்பார்த்தது போல் அனைவரும் திருப்தியுறும் வண்ணம் சிலையை மிகவும் அழகாக செய்து கொடுத்தார். அந்த சிலை 1954ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாபாவின் சமாதிக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சிலைதான் இன்றளவும் தினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்களால் அன்புடனும் பக்தியுடனும் சாயி சாயி என்று மனம் உருகி வணங்கி வழிபடப்பட்டு வருகின்றது. பாபாவின் விருப்பப்படி அமைந்த சிலை என்பதால் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சாய்பாபா சிலையும் வெள்ளை நிற பளிங்கு கற்களாலேயே உருவாக்கப்பட்டு வருகின்றது. நேயர்களே, இன்று நாம் சீரடி சாய்பாபாவின் வெள்ளை பளிங்கு சிலை உருவான அற்புத வரலாற்றினை தெரிந்து கொண்டோம். இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள். இந்த காணொளியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.